தந்தை மகன் துயன் பேராலே ஆமென். உயிர் உள்ள வார்த்தை கேட்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 வரை. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்றும் என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்ததன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளையை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை. நான் கட்டளை இடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தாம் தலைவன் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்ட அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை முக்குவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்களே, இயேசுவே உண்மையான திராட்சை கொடி, நாம் அதன் கிளைகள். ஆண்டவர் இயேசு உண்மையான திராட்சை கொடி, நாம் அதன் கிளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தை. உண்மையான திராட்சை கொடி நானே. இயேசுவே சொல்லுகின்றார், உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம இணைஞ்சி இருக்கணுங்கிறது தந்தையோட விருப்பம். ஆண்டவர் இயேசுவோட இணைஞ்சி நம்ம பயணிக்கணும் என்பது தந்தை கடவுளுடைய விருப்பம். என்றுமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு தூய ஆவி மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்குறாரு. நம்ம நற்செய்தி அறிவிக்க
கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம் மீது வைத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த நம்பிக்கையை நாம் செய்யாத போது, அதில் தளரும் போது நல்ல கனி தருமாறு கழித்து விடப்படும். கனி கொடுக்காமல் இருந்தோம்னா தரித்து தீயிலிட்டு எரிக்கப்படும். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கின்றீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருப்பதாலன்றி கனித்தர இயலாது, தானாக கனித்தர இயலாது. ஹல்லேலூயா. அனைவரும் ஓருடலின் உறுப்புகள். நம்ம எல்லாம் உறுப்புகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உறுப்புகள். அவர் தான் உடல். நம்ம அவரை இணைஞ்சி இருக்கலைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிக்கிற நபராக இருக்கும், திடீர்னு ஜெபிக்க மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ காட்டில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு தெளிவு இருக்காது, அவங்க நடத்தையில் பேச்சிலெல்லாம் தெளிவு இருக்காது, குழப்பத்திலே இருப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களோடு இணைந்திருப்ப நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. நான் சொல்லுங்க, இறைவார்த்தை இயேசுவே சொல்கிறார். இயேசுவோடு இருந்தால் அன்றி கனித்தர இயலாது. அதுபோல் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது நல்ல கனி தருவோம். மிகுந்த கனி தருவோம். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆண்டவர் இயேசுவே சொல்கிறார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்யலாம். என்னோடு இணைந்திராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதால் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாக ஆண்டவர் இயேசுவே சொல்கின்றார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும். யோவான் 1 பார்க்கின்றோம், தொடக்கத்தில் வாக்கு இருந்த கடவுளோடு இருந்து கடவுளாக இருந்தது. வாக்கு என்னும் அவரை தொடக்கத்தில் கடவுளால் 1:14 பார்க்கின்றோம். வாக்குவன் நம்முடைய குடிகொண்டார், நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கின்றார். எபிரேயர் 4:12 பார்க்கின்றோம். வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் விட்டவுடைய வாய் எனக்கு உண்மையான ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஓடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒன்று வெளிப்படுத்துகிறாரு. வாக்கு மனிதரான நம்முடைய குடி கொண்டிருக்கார். ஆண்டவர் இயேசு வாக்கால் நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யோவான் 1:14 வாக்கான கடவுள் நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா, நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் வாழ்வாகும். எப்படின்னா, ஆண்டவர் நமக்குள்ளே குடிகொண்டு இருக்கார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலாட்டாலும் ஆண்டவர் இயேசு வாக்கான கடவுள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் குடிகொண்டு இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம நாவில் வருகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம ஆத்ம சோதனை செய்யணும். நம்ம எப்படி பேச, நம்மளுடைய என்ன வார்த்தைகள் வருகின்றன. வாக்கான ஆண்டவர் உள்ளே இருக்கும்போது நம் வார்த்தைகள்
அன்பாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், தாழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி பல சொல்லலாம். நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம ஆயுசதை அதை சரி செய்து கொள்வோம். வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடாக இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியத்தினாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரரே, நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு தந்த கட்டளைப்படி வாழ்ந்து நல்ல கனி கொடுத்து இயேசுவை பிரதிபலிக்கிற மக்களாக வாழ்ந்து கனி கொடுத்து ஆண்டவர் இயேசுடைய சீடராய் இருப்பதே தந்தை கடவுளுக்கு விருப்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். ஆண்டவர் தந்தை கடவுள் எப்படி அன்பு செய்கின்றாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அன்பு செய்திருக்கிறார். நம்ம அன்பு செய்கின்றார். நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். நம்ம அவரை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது. அவரை அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாயினேன். உன் அன்பை மறந்து நான் ஊதாரியாயினேன். நண்பன் இயேசு. ஆண்டவரை நாம் பிரிந்து அவர் அன்பிலிருந்து பிரிந்து ஊதாரியை தெரிகின்ற தருணங்களில் நாம் தான் பிரிந்திருக்கின்றோம். அவர் அல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்று நம்பிக்கையோடு அவர் பாதம் அவரை அன்பில் மறுபடியும் பிரியாமல் அவர் அன்பில் வளர ஜெபிப்போம். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீங்க. ஆமென். இயேசப்பா தந்தை கடவுள் கட்டளையிட்டதெல்லாம் செஞ்சு அவர் அன்பில் அவர் நிலைத்திருந்தார். அதே போல் நமக்கும் கடவுளை கொடுத்துருக்கார். என்ன கட்ட கொடுத்துருக்காரு? எல்லாவற்றிற்கும் மேலே கடவுளை அன்பு செய், தன்னைத்தான் நேசிப்பது பிறரை நேசி. தன்னைத்தான் நேசிப்பது பிறரை நேசி என்று சொல்கிறார். அதே போல் அவர் சொல்கிற கடலை இப்படி கடைபிடித்து வந்தால் நம்ம ஆண்டோடைய அன்பில் நினைச்சிருப்போம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறுமே, இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். எதற்றின்படி வாழும்போது ஆண்டவருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே நிறைவேறும், ஒரு நிறைவு தரும். நான் உங்களை அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்கள் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என் கட்டளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பார்த்திங்கன்னா இதில் 15-17 வார்த்தை பார்த்துருங்க. நீங்கள் ஒருவர் மற்றவர் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என் கட்டளை என்பதே என் கட்டளை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் தன்னைத்தானே பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு விருப்பம், அவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றும் போது நிறைவேற்றி வாழும்போது ஆண்டோடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே தங்கி ஒரு நிறைவை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதோட சிறந்த அன்பு யாவரிடமில்லை என்று சொல்லி நமக்காக அவருடைய உயிரை மாசு மறவற்ற உயிரை தந்திருக்கின்றார். அந்த அன்பிற்கு ஈடு வேறு எதுவும் இல்லை, எந்த இணையும் இல்லை. அந்த அன்போடு நாம் இணைந்து பயணிப்போம். நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராக இருப்பீர்கள். அவர் நமக்கு சொன்னதெல்லாம் செஞ்சு
அவரோடு இணைந்து வாழும்போது நம்ம அவருக்கு நண்பராக இருப்போம். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தாம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை என் நண்பர்கள் என்று, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பது அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பார்த்தீங்கன்னா என்று சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் கிறிஸ்தவன் என்று மாறுவதற்கு நமக்கெல்லாம் அவர் சொல்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக செய்யவும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம கனி கொடுத்துட்டு அவருக்கு இந்த பிள்ளைய வாழ்ந்துட்டு நம்ம ஒரு ஜெபம் விண்ணப்ப ஜெபம் கேட்கும்போது, ஆகையால் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒரு மற்றவர்கள் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. திரும்ப திரும்ப அவர் சொல்கிறார் இல்லை, கடலை கடைபிடிங்க, அன்பு செய்யுங்க, அன்பில் நினைச்சிருங்க. வார்த்தை உங்களுக்குள்ள கூடிக்கொண்டு இருக்கு, அதனால் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என் கடலை கடைபிடித்து வாழும்போது மன நிறைய கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும், அன்பு கிடைக்கும், இழந்து போன எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்ம ஆய்வு செய்வோம். ஆண்டவருக்கு வந்த வாழ்க்கை வாழ்கின்றோமா? அவரை அன்பு செய்கின்றோமா? அவர் கட்டளையிட்ட அன்பாக கட்டளையிட்ட கட்டளையை நாம் கடைபிடித்தோமா? எல்லாம் சிந்திப்போம், ஆத்மசுதத்தை சரி செய்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கனி தரவும் இந்த கனி நிறுத்திருக்கும்போது நாங்கள் தேர்ந்து கொண்டேன். என்பது அன்பு தெய்வமே, நாங்கள் கனி கொடுக்கவும் உன் அன்பில் நிலைத்திருக்கவும் உன்னோடு இணைந்து வாழவும் உன்னோடு இணைந்து பயணிக்கவும் வார்த்தைகளை எங்கள் தங்க செய்யவும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் கனி தந்தும் சீடராக இருக்கவும் வரம் தாரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Bekodoshela dimigara ashala dikoroshela asasi megarosha emegarosha bada sister bada varasha bada sister varasha bada. நீங்கள் ஒருவர் மற்ற அன்பு கொண்டிருப்பதை கொள்வதே என் விருப்பம் என்ற அன்பு தெய்வமே. நாங்கள் ஒருவர் மற்றவர்கள் அன்பு காட்டக்கூடிய அபிஷேகத்தார், முழு மனதோடு உண்மையை அன்பு செய்யக்கூடிய அபிஷேகத்தார். நீங்கள் மிஸ்டர் அன்பு கொண்டு வாழ்வதே என்னுடைய கட்டளை என்ற அன்பு தெய்வமே. நாங்கள் ஒரு மற்றவரிடம் அன்பு கொண்டு வாழக்கூடிய அபிஷேகத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.